Welcome back to my channel K for Keerthana. First time in the channel இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நான் தான் கீர்த்தனா. நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன் என்னோட சேனல்ல. சோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because your support means a lot. And இன்னியோட என்னோட YouTube சேனல் ஆரம்பிச்சு 1 month complete ஆகுது. அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க டைட்டிலே பார்த்திருப்பீங்க. சோ சம்மர் வந்தாச்சு and இந்த சம்மர்ல நம்மள கூலா வெச்சுக்க மேங்கோஸ் வெச்சு ஒரு நல்ல ஹோம்மேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்ங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அண்ட் ஐஸ்கிரீமா கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்லவே இல்ல. திஸ் இஸ் a very simple recipe. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரே ஒரு மிக்ஸியை வச்சு நீங்க எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் டேஸ்டியா வீட்ல பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். Come on, let's see. Any variety of nice ripe டேஸ்டி மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. நான் ஹிமாம் பசந்த் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 300 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 250 ml கப்பில் ஒரு 1 கப் ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். இங்கே நான் நான் டெய்ரி க்ரீம் எடுத்திருக்கேன். யூ கேன் டேக் எனி க்ரீம். அண்ட் 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு க்ளீனான பிளெண்டரில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேங்கோ பீசஸ் ப்ளஸ் சுகர் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் அதே பிளெண்டரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கிற இந்த க்ரீமோட நம்ம மேங்கோ பல்ப்பையும் சேர்த்து இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணி எடுத்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடியாக இருக்குது. அட் திஸ் பாயிண்ட் இது வெறும் க்ரீம் தான். இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாஸ் பவுலில் இந்த க்ரீமை போட்டு நம்ம நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஃப்ரீஸ் பண்ண தயாரா இருக்கு. ஃப்ரெஷ் மேங்கோ ஐஸ்கிரீம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இட் ஸ்மெல்ஸ் சோ குட். டேஸ்ட் பண்ணியும் நீங்க பாருங்க, நடுவுல உங்க மேங்கோஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்க சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றதோ இல்ல கம்மி பண்றதோ நீங்க பண்ணலாம். அண்ட் இதோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் yellow-வா இருக்கு. பிகாஸ் the mangoes that I used வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் yellow-வா இருந்தது. அதனால தான் எனக்கு அந்த நல்ல டீப் yellow எனக்கு கிடைக்கல. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை திரும்பியும் நம்ம ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு தடவை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் இந்த மிக்சரை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அத்தனை நம்ம ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி நல்ல க்ரீமியாக இருக்கும். இந்த மிக்சரை இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு லெட்ஸ் பிளெண்ட் இட் ஒன்ஸ் அகேன். அண்ட் அதே கண்டெய்னரில் திரும்பியும் அந்த பிளெண்ட் பண்ணியிருக்கிற மிக்சரை போட்டு லெவல் பண்ணி கிளிங் ரேப் வச்சு நம்ம திரும்பியும் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அகெயின் ஃபார் அபவுட் ஒரு 3 hours. ஸோ 3 hours ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக திரண்டு வருது பாருங்கள். என்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லாததுனால ஒரு நார்மல் கரண்டி வச்சு தான் நான் ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன். பட் சி, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அண்ட் ஒரே ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் உங்களுடைய கரண்டி அப்பப்போ டிப் பண்ணி இப்படி ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் மேலே ஃப்ரெஷ்ஷான மேங்கோ பீசஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு சர்வ் பண்ணால் யம்மி ஃப்ரெஷ் மேங்கோ ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. இது கம்ப்ளீட்லி நேச்சுரல். நம்ம வீட்டில் பண்ணதுனால மூணு இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். விப்ட் க்ரீம், அதுவும் இந்த தடவை நம்ம நான் டெய்ரி க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு வீகன் ஐஸ்கிரீம் ரெசிபியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ க்ரீம், அதுக்கப்புறம் சுகர் அண்ட் தென் மேங்கோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் ஆஃப் சுகர் நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டூ கிவ் இட் அ ட்ரை. அண்ட் இந்த ஐஸ்கிரீம் வந்து உங்க எல்லாருக்கும் நான் டெடிகேட் பண்றேன். உங்க சார்பா நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன். அண்ட் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட 1 month முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். இதே சப்போர்ட், இதே அன்பு எனக்கு நீங்க கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களுக்கு நான் பண்ற கண்டென்ட் பிடிச்சிருக்கா இல்லையா, எதுவாக இருந்தாலும் தாராளமா என்கிட்ட நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் எனக்கு நீங்க டச்ல இருக்கலாம். RJKIRTHANA இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல் நேம். ஸோ அங்க வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கிவ் இட் a thumbs up. See you all soon. Bye.